சிராக் மூதாதையர் புகழ்ச்சி வரலாற்றில் மேன்மை பொருந்திய மனிதரையும் நம் மூதாதையரையும் அவர்களது தலைமுறை வரிசைப்படி புகழ்வோம். தொடக்கத்திலிருந்தே ஆண்டவர் மிகுந்த மாட்சியையும் மேன்மையும் படைத்துள்ளார். அவர்கள் தங்களுடைய நாடுகளில் ஆட்சி செலுத்தினார்கள். தங்களது வலிமையால் நற்பெயர் பெற்றார்கள். தங்களது அறிவுக்கூர்மையால் அறிவுரை வழங்கினார்கள். இறைவாக்குகளை எடுத்துரைத்தார்கள். ஏனோக், நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, மோசே, ஆரோன், நகாசு, யோசுவா, காலேபு, நீதித் தலைவர்கள், சாமுவேல், நாத்தான், தாவீது, சாலமோன், ரெகெபெயாம், யெரொபவாம், எலியா, எலிசா, எசேக்கியா, ஏசையா, யோசியா, எரேமியா, எசேக்கியேல், செருபாபேல், யோசுவா, நெகேமியா. குலப்புதல்வர்கள் ஏனோக், யோசேப்பு, ஷேம், சேத். தலைமை குரு சீமோன். ஆகியோர் வழியாக இவ்வுலகத்தை கடவுள் வழிநடத்தி காத்து வந்தார். அறிவுரையும் ஆசியும். இப்பொழுது அண்டத்தின் கடவுளை போற்றுங்கள். எல்லா இடங்களிலும் அரியன பெரியன செய்பவரை, பிறப்பிலிருந்து நம் வாழ்வை மேன்மைப்படுத்துபவரை, தம் இரக்கத்திற்கேற்ப நம்மை நடத்துபவரை புகழுங்கள். இவ்வாறாக நம் கடவுளை போற்றுவோம். ஆதியிலிருந்து நம்மை உன்னிப்பாக கவனித்து வருகிறார் கடவுள். உலகை படைத்ததோடு மட்டுமல்லாமல் நம்மை உன்னிப்பாக கவனித்து வருகிறார். தலைவர்களை ஏற்படுத்தி அவர்கள் வழியாக உலகத்தை வழிநடத்தி மக்களை வழிதவறி செல்லாமல் சரியான வழிகளிலே நடத்தி வருகிறார். இல்லை என்றால் பாவம் பெருகி மக்களினம் அழிந்து கொண்டேதான் இருக்கும். பின்பு அநேக உலக மகான்கள் வந்தார்கள். முகமது நபி, இறைதூதர் இயேசு கிறிஸ்து, இன்னும் அன்னை மரியாள், இன்னும் பல குருக்கள், நம் நாட்டில் மகாத்மா காந்திஜி, அவரை போன்று உலகிலே யாரும் சீர்திருத்தம் செய்யவில்லை. இறைவன் இயேசு கிறிஸ்துக்கு பிறகு 1000 ஆண்டுகளுக்கு மேலாக சீர்திருத்தங்களே அப்படிப்பட்ட சீர்திருத்தங்களை யாரும் செய்யவில்லை. அவ்விதமான மகத்தான சீர்திருத்தங்களை மகாத்மா காந்திஜி செய்தார். நம் இந்திய நாட்டின் தந்தை என்று அவர் பெயர் பெற்றார்.
கன்னியாகுமரியில் அவருக்கென்று ஒரு கோவில் இருக்கிறது என்று அவர் சிறப்பு பெற்றார். கடவுளாக இன்று அவர் நம் மத்தியிலே வாழ்கிறார். இவ்வாறு அநேக உலக தலைவர்கள் மக்களை காத்து வழிநடத்தி வருவதற்கு கடவுள் நம் மீது வைத்துள்ள அன்பே காரணம். இன்னும் உலகம் அழியாமல் இருக்கிறது என்றால் ஏதோ ஒரு நல்லவர் உலகில் இருக்கிறார். அவர் வழியாக உலகை கடவுள் காப்பாற்றுகிறார். கடவுளுக்கு மகிமை உண்டாகுக. ஆமென்.